தரத்தில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாயிருக்கும் மதராசி அப்படிங்கிற படம் தான். ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பிளஸ் ரொமான்டிக் ஆங்கிளோட சில எபிசோட்ஸும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஸோ படம் எப்படி இருந்தது, எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேல எந்த அளவு இந்த படத்தை சிறப்பாக சொல்லியிருக்காங்க, படத்தில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லணும் அப்படின்னா, மைல்டு ஸ்பாய்லர்ஸ் ஹெட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இந்த ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அது ஸ்பாய்லராக கன்வே ஆக வாய்ப்புண்டு. அதனால இந்த டிஸ்க்ளைமர். ஸோ படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான கன் ஸ்மக்லிங் சிண்டிகேட் இருக்குது. அதை 2 பேர் லீட் பண்ணிட்டுருக்காங்க. ஒன்று வித்யுத் ஜமால், இன்னொன்று ஷபீர் கலரிக்கல். ஸோ அவங்களோட அஜெண்டா என்னவா இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடுக்குள்ளே கன் கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ கன்னுக்கான டிமாண்ட் தமிழ்நாட்டில் அதிகரிக்கிற அவங்களோட பிஸ்னஸ் வளம் பெறும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. இதுக்கு எதிராக இருக்காரு NIA சேர்ந்த அதிகாரியான பிஜு மேனன். அவர் எப்படியாவது இந்த கன் கடத்தல் தமிழ்நாடுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு எல்லா முனைப்பையும் காட்டுறாரு. இந்த 2 கேங்குள்ளே நடக்கிற கிராஸ் ஃபயரில் சிவகார்த்திகேயனோட லவ் எபிசோட் மாட்டிக்குது. ஸோ தன்னோட காதலை மீட்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் எந்த லெவல் வரைக்கும் போகிறாரு, அது மூலமாக இந்த கன் கலாச்சாரத்துக்கு அவர் முடிவு கொண்டு வந்தாரா இல்லையா, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த மதராசி. படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். ரகுராம் என்கிற கேரக்டரில் கதாநாயகனாக சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் காட்சிகளில் அட்டகாசமாக பொருந்தி போகிறாரு. ஒரு பேர் உழைப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கன்வின்சிங்காகவும் இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு இன்சைனான மோட்ல எல்லா ஃபைட் காட்சிகளையும் எடுத்திருக்காங்க. அதுக்கு சிவகார்த்திகேயனோட உழைப்பு நிச்சயமாக பாராட்டத்தக்கது. யூஷுவலான காட்சிகள் ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 20-25 நிமிஷத்தில் அவரோட கேரக்டர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த இடத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. கதையின் நாயகியாக ருக்மிணி வசந்த் கதையோட வர ஒரு கேரக்டராக தான் அவங்களோட எழுதியிருக்காரு டைரக்டர் முருகதாஸ். அதுக்கே நிச்சயமாக அப்ரிசியேஷன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஏர்னஸ்டாக தான் இருந்தது. ரொமான்டிக் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனோட அவங்களுக்கு இருக்கிற அந்த எமோஷனலான காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தோட வில்லன்ஸாக வித்யுத் ஜமால் அண்ட் ஷபீர் கலரிக்கல். இதில் ஷபீரோட கேரக்டர் கொஞ்சம் டவுன் பிளே பண்ண மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள கேரக்டராக அது எனக்கு கன்வே ஆகலை. பட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவரும் கொடுத்துருக்காரு. பட் அந்த மாதிரி ஒரு ஆக்டரை காஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் அந்த கேரக்டரை கொஞ்சம் சிறப்பாக எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் வித்யுத் ஜமால் அந்த ஸ்டன் சீக்வன்ஸில் மிரட்டியிருக்காரு. அவரோட யூஷுவல் பலமே அந்த ஸ்டன் சீக்வன்சஸ் தான் அப்படிங்கிறதுனால அதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொரியோகிராஃபியும் அதில் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக அந்த உழைப்புக்கும் அவரோட அந்த ஸ்டன் காட்சிகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஏனஸ்டான பெர்ஃபார்மன்ஸுக்கும் நிச்சயமாக பாராட்டுகள். ப்ராமினென்ட்டான சப்போர்ட்டிங் ரோலில் பிஜு மேனன் ஒரு கன்வின்சிங்கான ஒரு ரோலை நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நிறைய இடத்துல புலப்படுது. அவருமே கதையோட கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரும் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கிறது இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். மற்றும் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் விக்ராந்த் அந்த கேரக்டர் கொஞ்சம் பேஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. பட் அவர் நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் AR முருகதாஸ் கன் கல்ச்சரை தமிழ்நாடுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிற ஒரு கிரிமினல் கும்பல், அதுக்கு இடையில மாற்ற நாயகனோட காதல்னு ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதில் ஆக்ஷன் த்ரில்லர் மோடு தான் பிரதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு AR முருகதாஸ் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபிகோலி டெல்யூஷன் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தான். இப்போ எப்படி கஜினியில் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இதில் இந்த ஃபிகோலி டெல்யூஷனை கொண்டு வந்திருக்காரு. பட் அது என்ன கண்டிஷன், அதனால என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இந்த மெடிக்கல் கண்டிஷன் நேம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை பில்டப் பண்ணது நிச்சயமாக ஸ்மார்ட்டான ரைட்டிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மெடிக்கல் கண்டிஷனே ஒரு வியர்டான ஒரு விஷயத்தை கதைக்குள்ளே கொண்டு வந்துடுது. அதை இன்னும் பில்டப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பே ஆஃப் சீன்ஸு, அதுக்கேற்ற மாதிரி பில்டப் சீன்ஸுன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றிருக்கார் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக இது ஒரு ஸ்மார்ட்டான ரைட்டிங் அப்படிங்கிறத திரும்பவும் ஐட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே கண்டிஷனை வச்சு கிளைமேக்ஸில் நாயகி பேசுகிற வசனமும் ரொம்ப நல்லாவே இருந்தது. இதில் இங்கே யார் நார்மல் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுற மாதிரியான அந்த டைலாக் நிச்சயமாக சோஷியல் ஆங்கிளில் ஒரு நல்லதொரு டச்லையும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எகைன் ஸ்மார்ட்டான ரைட்டிங். அடுத்த படத்தோட முக்கியமான பலமே முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டன் காட்சிகள் தான். ஹீரோவோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே ஒரு பெக்யூலராக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டன் காட்சிகள் நிறைய வித்தியாசம் தேவைப்படுது. அதை புரிஞ்சுக்கிட்டு உழைச்சிருக்கு ஸ்டன் கொரியோகிராஃபர் கெவின் குமாரோட டீம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட அந்த வித்தியாசமான கற்பனைகள் அதெல்லாமே உயிர் கொடுக்க ட்ரை பண்ண விஷயங்கள் இதெல்லாமே இந்த படத்தில் சிறப்பாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வில்லனோட ஸ்டன் சீக்வன்ஸுக்கும் தனியாக உழைச்சிருக்கிறது நிச்சயமாக பாராட்டுகள். பட் இந்த படத்தில் ஹீரோவோட ஸ்டன் சீக்வன்ஸ் தான் பேசப்படணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு உழைப்பை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்ல வர அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வர ஒரு இன்சேனான ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்ல பில்டப்போட நல்ல ஒரு கதையோட வர ஸ்டன் சீக்வன்ஸாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிச்சயமாக பாராட்டுகள்.
அடுத்த முதல் அரை மணி நேரம் நம்மளை கொஞ்சம் போர் அடிக்க வச்சாலும் அதுக்கப்புறம் வர ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் நம்மளை நிமிர்ந்து உட்கார வைக்கிது. அதுக்கப்புறம் படம் போகிற வேகம் நமக்கு கெஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவு அது நேர்த்தியாக ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போயிருக்காரு டைரக்டர் முருகதாஸ். அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் எடுக்கப்பட்ட விதமே ரொம்ப ஒரு நல்லதொரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்டர்வல் சீக்வன்ஸ்லையும் நல்லதொரு உழைப்பை கொடுத்துருக்காரு. ஸ்மார்ட் ரேட்டிங் ப்ளஸ் ஸ்மார்ட் எக்ஸிபியூஷன் அப்படிங்கிறது அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் பக்காவாக பொருதி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கன்னை வச்சுட்டு ஃபோனில் கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு நடக்கிற அந்த கான்வர்சேஷன் சீன் ஹிலாரியஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். அதே சமயம் கிளைமேக்ஸ்லையும் இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸை ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சிறப்பாக கிளிக் ஆயிருக்கு. இது எல்லாமே படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். என்னதான் படம் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ரேட்டிங்கில் இருக்குது, வேகமாக போகுது அப்படின்னாலுமே முதல் அரை மணி நேரத்தில் நிறைய லாஜிக் பிழைகள் அங்கங்கே கொட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய உறுத்தலாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆரம்பத்தில் என்ஐஏன்னு ஒரு டீமை காட்டுறாங்க, அவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. பட் என்ஐஏங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வர காட்சிகளும் பிஜு மேனன் எடுக்கிற ஒரு கீயான டெசிஷனும் இன்னும் கொஞ்சம் லாஜிக்கோடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபீல். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இன்சைன் மிஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருந்தது. அந்த இடத்துல ஓவர் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அண்ட் இதே மாதிரியான பிரச்சனைகள் செகண்ட் ஹாஃப்லையும் நிறையவே எட்டி பார்க்குது. நிறைய காட்சிகளுக்கு நம்ம லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்வி கேட்க வேண்டியதாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக நாயகன் வந்து என்ஐஏவோட ஆஃபீஸில் இருந்து சேஃப் ஹவுஸுக்கு ஆட்டோவில் டேப்லெட்ஸ் எடுக்க போகிறது, அது எல்லாமே ரொம்ப கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காக தான் இருந்தது. இப்படி நடந்தால் தான் கதை எடுத்து மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீன்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கு இன்னும் பெட்டரான ரீசனிங் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக தான் நான் பார்க்குறேன். சர்ப்ரைசிங்லி அனிருத் அவர்களோட பாடல்கள் இந்த படத்தில் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ரொமான்டிக் ட்ராக்ஸ் நல்லாவே இருந்தாலும் அது படத்தில் பிளேஸ் பண்ணப்பட்ட விதம்ங்கிறது கொஞ்சம் மாடாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இடையில வர சில எமோஷனல் ட்ராக்ஸும் அங்கங்கே ஓகேவாக இருக்குது. அப்படி தவிர அனிருத்தோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஸ்டன் காட்சிகளில் பிஜிஎம் கிளிக் ஆகியிருந்தாலும் எமோஷனல் காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வைக்குது. அதனாலே அனிருத் அவர்களோட ஒர்க்கை இந்த படத்தில் ஒரு இன்னும் குடாபின் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நான் பார்க்குறேன். அடுத்ததான் அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு சின்ன எபிசோடு வச்சு ஹீரோவுக்கு பில்டப் பண்ணுறதுலாம் ஓகே தான். பட் இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தை கூட என்ஐஏல இருக்கிற ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை ஒரு ட்ரெயின்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய லாஜிக் கேள்வியாக தான் இருந்தது. அவங்க அந்தளவு கூட ஸ்மார்ட் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எட்டி பார்க்குது. இதில் இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ரைட்டிங் எட்டி பார்க்குதோ அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பிரதான பிரச்சனை. இன்ஃபேக்ட் படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்டட் ரைட்டிங் இருக்கிறது கொஞ்சம் மைனஸாக தான் நான் ஃபீல் பண்ணேன். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் நம்மளை இன்வெஸ்ட் பண்ண வைக்காமல் விட்டது அண்ட் அங்கங்கே ஏற்படுற லாஜிக் பிழைகள் இதெல்லாம் சரி பண்ணியிருந்தால் ஒரு குட் வாட்ச் அப்படின்னு நிச்சயமாக ரேட் பண்ணியிருக்க முடியும். இப்போதைக்கு எபோவ் ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகிக்கலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.